தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்கணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 24ஆம் நாள் 9/9/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை அம்பாள் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனை கலந்து கொள்ளுவது, ஆலயங்களில் நடைபெறுகின்ற உற்சவங்களிலே கலந்து கொள்ளுவது, ராகு கால துர்கா பூஜை வழிபாடிலே கலந்து கொள்வது என்பதற்கெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு சிறப்போடு கூடியது. இப்பொழுது இந்த பிதர்களுக்கான மகாலய பட்சம் நேற்றைய தினம் ஆரம்பமாயிருக்கிறது. 15 நாட்களுக்கு நம்முடைய குடும்பத்திலே மறைந்தவர்களை எண்ணி விரதமிருந்து தர்ப்பணம் செய்து சிரார்த்தங்கள் செய்வதற்காக இந்த 15 நாட்கள் மகாலய பட்சம் என்று ஒதுக்கப்பட்டிருக்கும். அதனால தான் இந்த மகாலய பட்ச காலங்களில் சுபகாரியங்களை தவிர்த்து கொள்வார்கள். இது இந்த பிதர்களை வேண்டி நாம் விரதமிருந்து தர்ப்பணம் செய்வது. அவ்வாறு அந்த பிதர்கள் பொதுவாக இந்த மறைந்த நம்முடைய முன்னோர்கள் உறவினர்கள் இதில் சாதாரணமாக நாங்கள் வருஷாந்த சார்த்தம் என்கின்ற பொழுது ஒருவருக்காக, அப்பா இல்லாதவர்கள் அந்த அப்பா இறந்த திதியிலே, அம்மா இல்லாதவர்கள் அம்மா இறந்த திதியிலே, இந்த மகாலய பட்சத்திலே குடும்பத்திலே மறைந்த தாத்தா பாட்டி அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த குருவுக்காக கூட பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளலாம். அவ்வாறு அந்த 15 நாட்களும் நம்முடைய இல்லம் நாடி இந்த பிதிர்லோகத்திலே இருந்து இந்த மறைந்த பிதிர்கள் எல்லாம் நம்முடைய வீடு தேடி வருவார்களாம். இந்த வீட்டை சுற்றி சுற்றி வருவார்களாம். அதனால தான் இந்த 15 நாட்களும் தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் செய்தால் தனி சிறப்பு. அது நமக்கு முடியலையா? இப்போ நேற்றைய தினம் ஆரம்பத்தில் சேவை செய்திருப்பார்கள். அடுத்து வருகின்ற மகாபரணி என்கின்ற சிறந்த நாளிலே, அதே போல் ஏகாதசியிலே, அடுத்து வருகின்ற கபில சஷ்டி திதியிலே, மத்திய அஷ்டமி, இவ்வாறு அந்த ஒவ்வொரு சிறப்பான நாட்களிலாவது கண்டிப்பாக விரதமாயிருந்து இந்த மறைந்த பெற்றோர்கள் உறவுகளை இந்த பிதர்களை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அங்கே ஆலயத்திலே உள்ள குருமார்களை அழைத்து பூஜை வழிபாடுகள் செய்து அவர்களுக்கு தானம், அரிசி மரக்கறி வேஷ்டி சால்வை தானங்கள் கொடுப்பது, இவையெல்லாம் காலாகாலமாக செய்யப்பட்டு வருவது. இவ்வாறு நாம் இந்த கோவிலிலே உள்ள புரோகிதரை அழைத்து அரிசி மரக்கறி வேட்டி சால்வை என்று கொடுப்பதனாலே இவையெல்லாம் நம்முடைய குடும்பத்திலே மறைந்த பிதர்களுக்கு போய் சேருமா என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். நாம் இங்கே இந்த சிராத்தத்தை செய்கிறோம். அப்பா மறைந்து 15 வருடமாக இருக்கலாம், 20 வருடமாக இருக்கலாம், அம்மா மறைந்து 10 வருடமாக இருக்கும். அவ்வாறு அந்த 15 வருடம் 20 வருடம் மறைந்த பிதர்களுக்கு இப்பொழுது நாங்கள் இங்கே கொடுக்கின்ற தானங்கள், கொடுக்கின்ற அரிசி மரக்கறி
வேட்டி சால்வை இங்கே கொடுக்கப்படுகின்ற இவை அவர்களுக்கு போய் சேருமா என்ற ஒரு எண்ணம் பொதுவாகவே எல்லோருக்கும் வரும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு போய் சேரும் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த சிரார்த்த வழிபாடுகளை செய்ய வேண்டும். சிரத்தையோடு செய்ய வேண்டும். நம்பிக்கை இல்லாமலோ இதெல்லாம் தேவையா என்று எண்ணுகின்றவர்கள் உண்டு. நம்பிக்கையோடு எங்களுடைய மறைந்தவர்களுக்காக, எங்களுடைய குடும்பத்திலே யார் யாரெல்லாம் மறைந்தார்களோ அவர்கள் பிதிரூபத்திலே இருக்கிற பொழுது அந்த பிதிர்களை வேண்டி செய்யப்படுகின்ற இந்த சிரார்த்தம். எனவே என்னுடைய சிறப்புகளை தொடர்ந்தும் வருகின்ற நாட்களிலே நாம் சிந்திப்பதோடு இந்த இங்கே கொடுக்கின்ற தானங்கள் பிதிர்களுக்கு போய் சேருமா, நாங்கள் படைக்கின்ற படையல்கள் பிதிர்களுக்கு போய் சேருமா என்ற வினாவிற்கான பதில் நாளைய தினம் அதனை சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு ஒரு போதகராக, வழிகாட்டியாக இருந்தவர். அவர் தாம் நம்பினதை போதித்தார், போதித்ததை தன்னுடைய வாழ்விலே கடைப்பிடித்தார். அதனாலே ஒரு போதனையாளர் அல்லது வழிகாட்டி வெறுமனே வார்த்தையினால் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையினாலும் தாம் போதிப்பதற்கு சான்று பகர வேண்டும், அதை உண்மைப்படுத்த வேண்டும். நான் உண்மையை தான் சொல்லுகின்றேன் என்று. இன்று எங்களுடைய இந்த சமுதாயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அல்லது அமைப்புகளுடைய அல்லது எங்களுடைய சமய தலைவர்கள் கூட, அல்லது வழிகாட்டிகள் என்று திகழுகின்றவர்கள் எல்லோரும் சொல்லுவதை செய்வதில்லை. அவர்கள் தவறான வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள். அரங்குகளிலே, கூட்டங்களிலே அவர்கள் பொய் சொல்லுகின்றார்கள், உண்மையை மறைக்கின்றார்கள், உண்மையை திரிக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுவது பொய், அவர்களுடைய வாழ்வு பொய்யானது. இப்படி எல்லோருக்குமே அப்பட்டமாக தெரியத்தக்கதாக தாங்கள் சொல்லுவது பொய் என்று அவர்களுக்கும் தெரியும், கேட்பவர்களுக்கும் தெரியும். இத்தகைய ஒரு பொய்யான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், எங்களுக்கு ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், அதாவது நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த உண்மைத்தனம் எங்களுடைய உதட்டிலே இருந்து பேச்சளவிலே மட்டும் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அதனாலே ஒரு சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு இடரலாக இருப்பவர்கள், மாதிரியாக இருக்கின்றவர்கள், இவர்களுடைய கழுத்திலே எந்திர கல்லை கட்டி ஆழ்ந்த சமுத்திரத்திலே இவர்களை ஆழ்த்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், இந்த சமுதாயத்திலே இவர்கள் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று கூறுகின்றார். கடினமான வார்த்தையை இயேசு ஏன் போதிக்கின்றார் என்று சொன்னால், ஒருவருடைய வாழ்வினுடைய வளர்ச்சிக்கும் அவருடைய வாழ்வினுடைய எழுச்சிக்கும் அவர்களுக்கு முன்னோடிகளாக இருக்கின்றவர்களை இவர்கள் பார்க்கின்றார்கள். சின்னம் சிறியவர்கள் என்று கூறுகின்றது இளம் சந்ததியினர்களையும் வருங்கால சந்ததியினர்களையும் இயேசு அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பின் நிமித்தம் அவர்களுக்கு தடையாக இருக்கின்றவர்கள், இந்த சமூகத்தினுடைய வருங்கால சந்ததியினுடைய வளமையான வாழ்வை அழித்து கொள்ளுகின்றவர்கள், இவர்கள் இந்த சமூகத்திற்கு தகுதியற்றவர்கள் என்று கூறுகின்றார். எந்திரை கல்லை கட்டி அவர்களை ஆழ்ந்த சமுத்திரத்திலே தள்ளிவிட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள்.
அவர்கள் அழிய வேண்டுமென்றல்ல, அவர்கள் அழிவதற்கான அவர்களுடைய வாழ்வு அத்தகைய பெறுமதியற்றதாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்வு மற்றவர்கள் மீது எத்தகைய தாக்கத்தை உண்டு பண்ணுகின்றது. எங்களுடைய வாழ்வினுடைய கடந்த கால நினைவுகளை நாங்கள் மீட்டி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய முன்னோர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், வழிகாட்டிகள், இந்த தலைவர்கள், இவர்கள் ஆற்றிய பணி, இவர்களுடைய அர்ப்பண உணர்வு, இவர்களுடைய தியாக சிந்தை, இவர்களுடைய முன்மாதிரிகை எங்களுக்கு வழிகாட்டிகளாக அமைந்திருக்கின்றன. இவைகளெல்லாம் நல்ல நினைவுகளாக, எங்களுக்கு தூண்டுதல் தருகின்றதாக, எங்களுடைய வாழ்க்கையை வளம்படுத்துகின்ற ஊற்றுக்களாக இருந்தன. இவ்வாறு இன்றைய காலகட்டத்திலே வாழுகின்ற நாம் எப்படி மற்றவர்களுக்கு நாங்கள் முன்மாதிரிகையாக இருக்கின்றோம்? வெறுமனே பேச்சாளர்கள் அல்ல. சிலர் வாயினாலே, தங்களுடைய பேச்சினாலே பெரிய காரியங்களை பற்றி பேசுவார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவை துன்மாதிரிகையாக இருக்கின்றன. அவை எங்களுக்கு இடரலாக இருக்கின்றன. அவை எங்களுடைய வாழ்க்கையை கசந்து போக வைக்கின்றன, நம்பிக்கையற்றதாக மாற்றுகின்றன. இப்படி போலிகளிலும் பொய்மைகளிலும் நாங்கள் வாழலாமா என்றும் நாங்கள் சிந்திப்பதற்கு எங்களை தூண்டுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கக்கூடாது. ஆகையினாலே ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பு என்ன? நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு மாதிரிகைகளாக, முன்மாதிரிகைகளாக, எடுத்துக்காட்டுக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். இன்றைய நாளிலே நாங்கள் அடுத்திருக்கின்றவர்கள், எங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற பிள்ளைகள், எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் எங்களுடைய பேச்சிலும் எங்களுடைய நடத்தையிலும் முன்மாதிரிகை உள்ளவர்களாக வாழ்வதற்கு நாங்கள் ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் எப்படி இருந்தது என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு, சுவர்க்கவாதி என்று அல்லாஹ்வினால் உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே இபாதத்துக்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, சில நேரம் நபி அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். நபி அவர்கள் அந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி கண்ணீர் வடிப்பார்கள். அந்த நேரத்திலே அழுது அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து ஒலிக்கக்கூடிய அந்த ஓசை ஒரு தண்ணீரை பாத்திரத்திலே ஊற்றி கொதிக்க வைத்தால் எப்படியான சத்தம் ஏற்படுமோ அந்த சத்தம் நபிகளாருடைய உள்ளத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய அளவுக்கு அழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி தொழுகையை நபி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சில பொழுதுகளில் நபி அவர்கள் தொழுவார்கள், கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இபாதத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு கால்கள் இந்த அளவுக்கு வீங்குகின்ற அளவுக்கு ஏன் சிரமப்பட்டு நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் வணக்கம் புரிய வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா? என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான், எனக்கு சுவனத்தை வாக்களித்திருக்கின்றான், எனவே அந்த ரஹ்மானுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கக்கூடாதா என்று நபி அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடும் ஆசையோடும் ஈடுபடுவார்கள். ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல், இன்னொரு அறிவிப்பில் 70 தடவைகளுக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் இருந்தாலும் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். எனவே அந்த இபாதத்தை ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல் நிறைவேற்றுவார்கள் என்றால்
அந்த அளவுக்கு இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நபி அவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள். இரவு நேரங்களில் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள், தர்மங்களை செய்வார்கள். தனக்கு இல்லை என்றாலும் இருப்பதை கொடுத்து தர்மம் செய்து வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பக்குவம் நபிகளாரிடத்திலே இருந்திருக்கின்றது. அதே போன்று நபிகளாருடைய மனைமார்களை கூட அப்படியான பாதையிலே அப்படியான ஒரு அடிப்படையிலே வளர்த்தெடுத்தார்கள், பயிற்சிகளை கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அதிகமான ஆர்வத்தோடு இந்த உலகத்திலே செயல்பட்டார்கள். மனைமார்களுக்கு தெரியாமல் கூட சில வணக்கங்களை செய்வார்கள் இஹ்லாஸோடு. அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் மாத்திரம் போதும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இரகசியமாக வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள் இரவு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றினார்கள். சஹாபாக்களை பின்னால் வைத்து நபி அவர்கள் அந்த தொழுகையை நடாத்தினார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் வரவில்லை. சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் கடைசி வரைக்கும் வரவில்லை. ஃபஜ்ருடைய நேரத்திலே, சுபஹ் அதிகாலை தொழுகை நேரத்திலே நபிகளாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் வரவில்லையே என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள், இருந்தாலும் நான் வந்திருந்தால் உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டுவிடும். உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும். அதனால்தான் நான் வரவில்லை, உங்களுக்கு தொழுகை நடாத்த வரவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இரவு தொழுகையை கூட நபி அவர்கள் தனக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையாக கருதி அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். அதே போன்று வணக்க வழிபாடுகளை மிக கூடுதலாக நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு நபி அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த உலகத்திலே எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு அதிகமான வணக்க வழிபாடுகளை நபிகளார் நிறைவேற்றினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதை சொல்லுவதற்கு வந்தவர், அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்தவர், மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை இந்த மண்ணிலே நிறைவேற்றினார்கள். கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கினார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றினார்கள். கடமையான வணக்கங்களை கூட உரிய நேரத்தில் ஆர்வத்தோடு நிறைவேற்றினார்கள். எனவே இபாதத்துக்களை அதிகமாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாற்றின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டு மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாழக்கூடிய நாங்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் உள்ளச்சத்தோடும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அதன் மூலம் அல்லாஹ்வுடைய சுவனத்தை அடைவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.